Next question number 2. So இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the major product of the following reactions. ஸோ நமக்கு ஒரு 2 கார்பனைல் குரூப் இருக்கு, ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ட்ரா மாலிகுலர் ஆல்டால் ரியாக்ஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த பேஸோட ரோல் என்ன அப்படின்னா அசிட்டிக் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் அசிட்டிக் புரோட்டான் இருக்குன்னு பாருங்க. ஸோ எலக்ட்ரான் வித் ட்ரைன் குரூப் பக்கத்தில் இருக்க புரோட்டான் எல்லாமே மோர் அசிட்டிக் புரோட்டான்ஸ். இங்கே ஒரு புரோட்டான் இருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு புரோட்டான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேயும் நமக்கு 3 புரோட்டான் இருக்கு. ஸோ நமக்கு பாருங்க. ஸோ இந்த வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த கார்பன்ல தான் நமக்கு அதிகமான சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸோ இந்த பக்கம் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, இந்த பக்கமும் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. அப்போ மோர் சப்ஸ்டிடியூட்டட் பக்கம் தான் இந்த ஸ்மால் பேஸ் வந்து அசிட்டிக் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு இதுதான் மோர் அசிட்டிக் புரோட்டான். ஸோ இதுவும் மோர் அசிட்டிக் புரோட்டான் கேட்கலாம். ஏன் அப்படின்னா இங்கேயும் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, இங்கேயும் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா? இன்கேஸ் இங்க இருக்க புரோட்டானை இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது போல் இந்த உள்ளுக்குள்ளே இருக்க இந்த கார்பன் அட்டாக் பண்ணும்போது 1 2 3 நமக்கு 3 மெம்பர் ரிங் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஒரு ரிங் ஸ்ட்ரெயின் உள்ளது. சரிங்களா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது மைனர் ப்ராடக்ட். சரிங்களா? நமக்கு இன்ட்ரா மாலிகுலர் அப்படின்னாலே 5 and 6 மெம்பர் ரிங் தான் ஃபார்ம் ஆகும். இங்கே 3 ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இன்கரெக்ட். அப்போ இந்த இடத்துல நமக்கு புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு இங்கே இருக்க புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்தது அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ நமக்கு இந்த புரோட்டான் போய் இந்த நியூக்ளியோஃபைல போய் இந்த கார்பன் அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்டும் ஷிஃப்ட் ஆகி நமக்கு ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ நமக்கு ஒரு 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு 5 மெம்பர் ரிங். நமக்கு இந்த பொசிஷன் நம்ம ஏதாவது ஒரு பொசிஷனை நம்ம 1ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. நமக்கு செகண்ட் பொசிஷன் நமக்கு ஒரு கார்பனைல் குரூப் இருக்கு. தேர்ட் பொசிஷன்ல எதுவும் கிடையாது. ஃபோர்த் பொசிஷன்ல எந்த ஒரு குரூப்பும் கிடையாது. ஃபிஃப்த் பொசிஷன்ல நமக்கு ஒரு OH. சரிங்களா? அது O மைனஸா போகலையா? ஸோ இது ஒரு புரோட்டானை எடுத்துட்டு OH ஆகும். நமக்கு ஆல்ரெடி இந்த ஒரு மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு. சரிங்களா? ஃபிஃப்த் பொசிஷன் நமக்கு ஒரு மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ ஆல்பா பீட்டா. ஸோ பீட்டா பொசிஷன்ல OH இருந்ததுன்னா இது வந்து E1CP எலிமினேஷன் போகும். E1CP எலிமினேஷன். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் டபுள் பாண்ட் கிடைக்கும். சரிங்களா? நமக்கு E1CP எலிமினேஷன் நடந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஆல்பா பீட்டா அன்சேச்சுரேட்டட் டபுள் பாண்ட். ஸோ நமக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இந்த குரூப்லாம் இருக்கு. ஸோ இது எழுத மறந்துட்டோம். ஸோ நமக்கு இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற குரூப்ஸ். இதை கண்டிப்பாக நம்ம எழுதணும். நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க குரூப். ஸோ இதுதான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனை பார்க்கும்போது நமக்கு இங்க இருக்க டபுள் பாண்டை பாருங்க, நமக்கு இருக்கிறது இஜெட் டபுள் பாண்ட். சரிங்களா? பட் இவங்க கொடுத்துருக்குது அதாவது இஜெட் அப்படின்னா சிஸ். இது பாருங்க நமக்கு கிடைச்சிருக்க டபுள் பாண்ட் சிஸ் டபுள் பாண்ட். இங்க இருக்குது டிரான்ஸ் டபுள் பாண்டா இருக்கு. இது மைனர் ப்ராடக்ட். ஸோ இது பாருங்க இந்த டபுள் பாண்ட் அப்படியே இருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கார்போனைலுக்கு அட்ஜசன்ட் பொசிஷன் அந்த குரூப் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கணும். பட் இங்க பாருங்க 1 2 3 இந்த கார்பன்ல வந்து நமக்கு இந்த சப்ஸ்டிடியூஷன் குரூப் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இது இன்கரெக்ட் ப்ராடக்ட். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா இங்க இருக்க அசிட்டிக் புரோட்டானை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கார்பனில் அட்டாக் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கார்பனில் அட்டாக் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆக்சுவலாக இங்க இருக்க புரோட்டான் தான் மோர் அசிட்டிக் புரோட்டான். மோர் சப்ஸ்டிடியூட்டட் சைடு தான் அந்த பேஸ் வந்து புரோட்டான் எடுக்கும். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே இங்க இருக்க அசிட்டிக் புரோட்டானை எடுத்துட்டு அட்டாக் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க. ரெண்டுமே இன்கரெக்ட் ப்ராடக்ட். பி அண்ட் டில தான் ஆன்சர் இருக்கு. டி பாருங்க. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ப்ராடக்ட் அப்படியே இருக்கு. இந்த டபுள் பாண்டுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ரீட்டைன் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு சிஸ் டபுள் பாண்டு தான். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ் டபுள் பாண்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த டபுள் பாண்டில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்கல. ரியாக்ஷன் நடந்தால் தான் டபுள் பாண்டில் இருக்க அந்த ஜியாமெட்ரியில் சேஞ்சஸ் வரும். ஸோ நமக்கு இதுதான் கரெக்ட் ஆன்சர்.
பி தான். ஸோ இது டி இன்கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following rearrangement has given considerable evidence for involving cyclopropanone as a reaction intermediate கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த ரியாக்ஷன்ல சைக்ளோப்ரோபனோன் இன்டர்மீடியட் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கேடிஎஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரின் இன்டர்மீடியட். நமக்கு நெக்ஸ்ட் பாருங்க வூல்ஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு கார்பின் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் கார்பின் இன்டர்மீடியட், இதில் நைட்ரின் இன்டர்மீடியட். பினக்கோலில் உங்களுக்கு கார்போகேட்டையான் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். பினக்கோல் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல கார்போகேட்டையான். ஸோ நமக்கு இதுதான் அப்படின்னா சைக்ளோப்ரோபனோன். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் சைக்ளோப்ரோபனோன் ஃபார்ம் ஆகும். சைக்ளோப்ரோபனோன். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இது இன்கரெக்ட், இதுவும் இன்கரெக்ட், இதுவும் இன்கரெக்ட். ஸோ இங்கே பாருங்க, ஸோ இதுதான் ஃபேவரஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ இதில் தான் நமக்கு சைக்ளோப்ரோபனோன் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதுதான் ஃபேவரஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ நமக்கு ஒரு அல்கின் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆஸ்மியம் டெட்ராக்சைடு. ஸோ போட்டோம்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் எஸ்டர் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு ஆஸ்மியம் டெட்ராக்சைடோட ரோல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆஸ்மியம் டெட்ராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்கின்ல ரியாக்ட் ஆகி நமக்கு விசினால் டயால் கொடுக்கும். சரிங்களா? ஸோ டைஹைட்ராக்சிலேஷன் ஆஃப் அல்கின். ஸோ ஒரு அல்கின்ல ரியாக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு விசினால் டயால் ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சின் ஆல்வேஸ் சின்னாக இருக்கும். சரிங்களா? சின் அப்படின்னா சேம் சைடு தான் இருக்கும். ஸோ நமக்கு பாருங்க எக்ஸாம்பிள் சைக்கிளோ ஹெக்சின் கொடுத்துருக்காங்க. அதில் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு போடும்போது நமக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் சின்னு தான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதுவும் சின் ப்ராடக்ட் தான், இதுவும் நமக்கு சின் ப்ராடக்ட். அந்த ரெண்டுல எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே மேஜர் தான். பட் பாருங்க டிரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ ஆஸ்மியம் டெட்ராக்சைடு போடும்போது நமக்கு சைக்கிளோ ஹெக்சில இந்த மாதிரி ஒரு ஆஸ்மேட் எஸ்டர் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த எஸ்டர் தான் இன்டர்மீடியட். தென் வாட்டர் போடுவாங்க. ஸோ நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசினால் டயால், சிஸ் டயால் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் ஆஸ்மியம் டெட்ராக்சைடோட ரோல். ஸோ நமக்கு பாருங்க, ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு, ஆஸ்மியம் டெட்ராக்சைடு போட்டிருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஸ்மேட் எஸ்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ எஸ்டர் ஃபார்ம் ஆனாலும் இந்த CH3 குரூப்பும் இந்த CH3 குரூப்பும் நமக்கு டிரான்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த டிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்லேயே உங்களுக்கு மெயின்டைன் ஆகணும். பாருங்க இந்த ரெண்டு மெத்தியுமே உங்களுக்கு டிரான்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்பர் பி பாருங்க. ஸோ நமக்கு ரெண்டு குரூப்புமே சின்னில் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட். நமக்கு ப்ராடக்ட்ல எப்படி இருக்கோ ஸோ அது அப்படியே இருக்கணும். சரிங்களா? டிரான்ஸ்னா டிரான்ஸ் மெயின்டைன் ஆகணும். ஸோ இதுலேயே நமக்கு பாருங்க டிரான்ஸ்ல இருக்கு ரெண்டு குரூப்புமே. ஸோ இந்த ப்ராடக்ட் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க, ரெண்டு மெத்தில் குரூப்பையும் உங்களுக்கு சின்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இன்கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் போடும் போது இந்த ஆஸ்மேட் எஸ்டர் வந்து கிளீவேஜ் ஆகிட்டு நமக்கு சிஸ் டயால் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் பாருங்க உங்களுக்கு சிஸ் டயால் உங்களுக்கு சேம் சைடு இருக்கு. சரிங்களா? ஸோ ரெண்டு OHமே உங்களுக்கு சேம் சைடு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். இதில் பாருங்க இங்கே இருக்க ரெண்டு மெத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ல இருக்கு. பட் இங்கே கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க, சிஸ்ல வர மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு இது இன்கரெக்ட் ப்ராடக்ட். பட் டயால் வேண்டா உங்களுக்கு சேமா இருக்கு, சேம் சைடு இருக்கு, சின் டயால் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்த ப்ராடக்ட்ல நமக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பாருங்க, டபுள் பாண்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி உங்களுக்கு டிரான்ஸ்ல இருக்கு. பட் இங்க ப்ராடக்ட்ல சிஸ்ல கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது இன்கரெக்ட் ஆப்ஷன். இதுல அப்படியே டிரான்ஸ்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ஸ்டீரியோகெமிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் டூ மாலிகூல்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாலிகூல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஸ்டீரியோகெமிக்கல் ரிலேஷன்ஷிப். ஆப்ஷன் வந்து ஏ வந்து ஐடென்டிக்கல், பி வந்து என்ஹான்சியமர்ஸ், சி வந்து டயஸ்டீரியமர்ஸ், டி வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் சைக்ளோஹெக்சேன் கன்ஃபர்மேஷன், சைக்ளோஹெக்சேன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ரக்சர், சேர் கன்ஃபர்மேஷன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறோம். ஸோ நமக்கு இதை வந்து கன்வெர்ட் பண்ணுங்க. சரிங்களா, இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ பாருங்க, நமக்கு மேலே இருக்க பிளேன் எல்லாமே அப்னு அர்த்தம். சரிங்களா, கீழே இருக்க இந்த மாதிரி பிளேன் போட்டிருக்கேன், இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப், இது டவுன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி மேலே நோக்கி இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புன்னு அர்த்தம், மேலே இருக்குன்னு அர்த்தம். ஸோ க்ளோதி பிளேனில் இருக்க எல்லாமே உங்களுக்கு டவுனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ மேலே இருக்கு அப்படின்னா அப் அப்படின்னா நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா அப். ஸோ நமக்கு வெட்ஜ் இப்படி மெயின்டைன் பண்ணணும். டவுன் அப்படின்னா ஸோ பிலோதி பிளேன். ஸோ இந்த மாதிரி போடணும். சரிங்களா, இவ்வளவுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நமக்கு நம்ம இந்த குரூப்பை பாருங்க. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி பிளேன் ஸ்ட்ரக்சர் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சைக்ளோஹெக்சேன் ஸ்ட்ரக்சரை முதல்ல ட்ரா பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, இந்த பொசிஷன் இது வந்து பிலோதி பிளேன்ல இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா எபோதி பிளேன்ல இருக்கு. ஸோ இதுல மெத்தில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபோதி பிளேன்ல இருக்கு. இங்க இருக்க ஹைட்ரஜன் பிலோதி பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி எழுத தெரிஞ்சா போதும். ஏதாவது ஒரு பொசிஷன் எடுத்து எழுதிக்கலாம். உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நீங்க எழுதிக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல இந்த மெத்தில் வந்து பாருங்க உங்களுக்கு பிலோதி பிளேன்ல இருக்கு. பிலோதி பிளேன்ல இருந்தா நீங்க என்ன பண்ணணும், டவுன் அப்படின்னா இந்த மாதிரி டேஸ் லைன்ல மென்ஷன் பண்ணணும். மெத்தியில வந்து உங்களுக்கு டேஸ் லைன்ல மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த கார்பன் இந்த சப்ஸ்டிடியூஷன் இந்த கார்பன் அப்போ விட்டுருங்க. ஸோ இந்த கார்பன்ல பாருங்க ஒரு மெத்தில் இருக்கு, இந்த கார்பன்ல ஒரு மெத்தில் இருக்கு. அது பாருங்க எபோதி பிளேன் அப் அப்படின்னா நீங்க அதை இந்த மாதிரி வெட்ஜ் லைன்ல மென்ஷன் பண்ணணும். ஸோ நமக்கு வெட்ஜ் லைன்ல மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் நமக்கு தெரியும் இங்கே ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா பிலோதி பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ பாருங்க, இப்போ பாருங்க இந்த ஸ்ட்ரக்சரையும் இந்த ஸ்ட்ரக்சரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமா இருக்கு, ஐடென்டிக்கலா இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இதுதான் ஐடென்டிக்கல் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை இதுவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் இதை நீங்க இந்த சேர் கன்ஃபர்மேஷன் கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா பாருங்க, இந்த பொசிஷன் நமக்கு மெத்தில் வந்து பிலோதி பிளேன்ல இருக்கு. சரிங்களா, ஸோ நமக்கு எங்க வேணா எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஸோ இந்த பொசிஷன் இருக்க இந்த மெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மெத்தில் வந்து இப்போ டேஸ் அப்படின்னா பிலோதி பிளேன்ல அர்த்தம். ஸோ நமக்கு டேஸ் அப்படின்னா பிலோதி பிளேன். பாருங்க, ஒரு கார்பன்ல இந்த கார்பன்ல எந்த ஒரு சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. இங்கே தான் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. பாருங்க வெட்ஜ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்படின்னா எபோதி பிளேன் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எபோதி பிளேன்னா இதுதான் எபோதி பிளேன். ஸோ இதுதான் CH3. சரிங்களா, இவ்வளோதான். அப்போ இதுவும் பாருங்க, இதுவும் உங்களுக்கு ஐடென்டிக்கலா இருக்கா. ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் தான். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மாத்திர மெத்தட்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கை வரணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு டைம் பத்தும். கொஸ்டின் நம்பர் 6. How many nodes exist in LUMO, lowest unoccupied molecular orbital of 1,3,5 hexatriene? இதில் இந்த ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ நோடு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தெரியணும். நமக்கு ஹெக்ஸாட்ரைன். ஸோ 6 கார்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 1 1 2 3 4 5 6. அப்போ நமக்கு தேர்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட், ஃபிஃப்த் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட். ஸோ இதுதான் டபுள் பாண்ட். சரிங்களா, 1,3,5 ஹெக்ஸாட்ரைன் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணியாச்சு. நமக்கு நோடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Psi1 Psi2 Psi3. அப்போ நமக்கு எத்தனை டபுள் பாண்ட் இருக்குன்னு பாருங்க. நமக்கு எத்தனை sp2 கார்பன் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் sp2 கார்பன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஸோ இது எல்லாமே 1 2 3 4 5 6. நமக்கு 6 sp2 கார்பன் இருக்கு. சரிங்களா, sp2 கார்பன் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணால் நீங்கள் 6 1 2 3 4 5 6. இது Psi4 Psi5, இது Psi6. அப்போ நமக்கு எத்தனை பை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்கணும். 2 4 6. சரிங்களா,
அப்போ நமக்கு பை எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது? 6 பை எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் 6. அப்போ 2 4 6 சரிங்களா? ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லூமோன்னு கேட்டிருக்காங்க. லூமோ அப்படிங்கிறது ஸோ இதுதான் லூமோ. ஸோ லோயஸ்ட் இங்கேருந்து வந்து கீழே வந்தீங்கன்னா இதுதான் லோயஸ்ட் அன்ஆக்குபைடுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? எந்த ஒரு எலக்ட்ரானுமே இல்லை. ஸோ அதனால தான் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ நீங்கள் இதை லூமோன்னு எடுத்துக்கிற கூடாது. இதுதான் இங்கேருந்து கீழே வரும்போது இதுதான் லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோண்டா ஹையஸ்ட் ஆக்குபைடு எலக்ட்ரான் இருக்குல்ல. ஸோ இப்போ ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம் சரிங்களா? இது ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். இது வந்து லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். அப்போ நோடு கேட்டிருக்காங்க. நோடுக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு n-1 சரி. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நோடு கேட்டிருக்காங்க n-1 தான் ஃபார்முலா. அப்போ n அப்படிங்கிறது ஸோ அவங்க லூமோ கேட்டிருக்கிறதுனால ஸோ இந்த தான் எடுத்துக்கணும் நமக்கு 4. அப்போ 4 - 1 நமக்கு என்ன வரும்? 3. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் 3 தான் கரெக்ட். இன்கேஸ் அவங்க ஹோமோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஹோமோ அப்படின்னா இந்த தான் நீங்கள் எடுத்துடணும் சரிங்களா? n அப்படிங்கிறது இதுதான் n1 இந்த இது இருக்குல்ல இதுதான் n. இன்கேஸ் உங்களுக்கு இதோட அந்த வீடியோ முடியுது. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க.